தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரும்பாலாற்றுப்படை கூத்தாராற்றுப்படை தான் பார்க்குறோங்க. நம்ம இன்னைக்கு வைகறை வகுப்புடைய 35வது நாள் வகுப்பு 10 பாட்டில் செகண்ட் பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி 10 பாட்டில் நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிறுபாணர் ஆற்றுப்படை பார்த்தோம். இன்னைக்கு பெரும்பாணர் ஆற்றுப்படையும் இது கூத்தராற்றுப்படையும் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ அதில் கூத்தராற்றுப்படையில் இருக்க முக்கியமான ஒரு பாடலோட சேர்த்து நம்ம இதை பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க பார்க்கும்போது பெரும்பாணர் ஆற்றுப்படை, நேற்றைக்கு பார்க்கும்போது பார்த்தோம் சிறுபாணர் ஆற்றுப்படை பார்த்தோம் இல்லையா? சிறுபாணர் ஆற்றுப்படைக்கும் பெரும்பாணர் ஆற்றுப்படைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின பாணர்கள் திரும்ப பாணர்களுக்கு வழிகாட்டுறதான் பாணர் ஆற்றுப்படை. இந்த பாணர் ஆற்றுப்படையில சிறிய யாழ் வச்சு வாசிக்கிறவங்கள சிறுபாணர்னு பார்த்தோம், பெரிய யாழ் வச்சு வாசிக்கிறவங்கள பெரும்பாணர் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்துருப்போம். ஸோ நேற்று பார்த்தது சிறுபாணர் ஆற்றுப்படை ஒய்மாநாட்டு நல்லியக்கோடனை பற்றி நல்லூர் நத்தத்தனார் பாடியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரும்பாணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது யாரு? கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடியிருப்பாரு தொண்டைமான் இளந்திரையனை பத்தி. கடியலூர் ருத்ரங்கண்ணனார் 10 பாட்டுல பட்டினப்பாலையும் பாடியிருக்காரு இல்லையா? பட்டினப்பாலையில கரிகால சோழனை பத்தி பட்டினப்பாலையும் பாடியிருக்காரு, தொண்டைமான் இளந்திரையனை பத்தி எது நம்மளுடைய பெரும்பாணர் ஆற்றுப்படையும் பாடியிருக்காரு சரிங்களாங்க. ஸோ இந்த பெரும்பாணர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லும்போது பாடுனது கடியலூர் ருத்ரங்கண்ணனார். பாட்டுடைய தலைவன் யாருங்க அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இவரோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சி சரியா? காஞ்சிபுரம் பகுதி தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவர் தான் யாரு? இந்த தொண்டைமான் இளந்திரையன். ஸோ அந்த தொண்டைமான் இளந்திரையனை பத்தி இவர் பாடின பாடல்கள் கிட்டத்தட்ட 500 பாடல்கள் இருக்கு சரிங்க. 500 பாடல் அடிகள். பெரும்பாணாற்றுப்படை 500 பாடல் அடிகளை கொண்டது. ஆசிரியர் பாவல பாடியிருப்பாங்க. இந்த பெரும்பாணர் ஆற்றுப்படைக்கு வேற என்ன பேர் இருக்குன்னா பாணாறு சமுதாய பாட்டுன்னு சொல்றோம். என்னங்க? பாணாறு சமுதாய பாட்டு சரியா? ஓகே. இதுல தொண்டைமான் இளந்திரையன் ஆட்சி செஞ்ச காஞ்சி நகர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சங்க காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் கலங்கரை விளக்கம் நீர்ப்பாயல் துறையில் இருந்தது அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாங்க சரிங்க. ஸோ இதுக்கு ஒரு பாடலோட உண்டு, நம்ம பள்ளிப்புத்தகத்துல இருக்கோம். கலங்கரை விளக்கம் பத்தி என்ன பாட்டு இருக்கும் எழுதலாமாங்க? ஓகே, என்ன பாட்டுங்க? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றவன் சென்னி. இப்படி ஒரு பாடல் இருக்குல்லங்க. வானம் ஊன்றிய மதலை போல. மதலைன்னா என்ன? தூண். அதாவது வானத்துக்கு பூமிக்கு நடுவுல வானம் இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு நடப்பட்ட ஒரு தூண் மாதிரி எது இருக்குமா? இந்த ஒரு கலங்கரை விளக்கம். ஸோ ஏணி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி, ஏணி வச்சு ஏறினாலும் ஏறுவதற்கு கடினமானது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீச்சுடர் வேயா மாடம் மேலே ஃப்ளோர் எதுவும் இல்லாமல் ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தீச்சுடர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா? அதாவது பாணர்கள் என்ன பண்ணுறாங்க, வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ போகக்கூடிய பாணர்களுக்கு சொல்றாங்க, நீங்க போகக்கூடிய ஊர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏணி சரி வானம் ஊன்றிய மதலை போல, வானம் கீழே விழாம இருக்கிறதுக்காக ஊனப்பட்ட ஒரு இது தூண் மதலை போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா ஏணி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி, ஏணி வச்சு ஏறினாலும் ஏறுவதற்கு கடினமானது. அடுத்து அங்க மேல தீ எறிகிறது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு கலங்கரை விளக்கமானது அந்த ஊர்ல இருக்கும் அப்படின்னு அடையாளமெல்லாம் சொல்லி விட்டுருப்பாங்க சரிங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. இதுல சங்க காலத்திலே மிகப்பெரிய அளவுல கலங்கரை விளக்கம் ஒரு லைட் ஹவுஸ் இருந்ததை பத்தி இதுல சொல்லியிருப்போம். அது எங்க இருக்கு? நீர்ப்பாயல் துறை. நீர்ப்பாயல் துறை என்ன? ஆற்று தண்ணி கடல்ல சேரக்கூடிய இடம். முக்கியமா துறைமுகம் சொல்லலையா, போர்ட் ஹார்பர் அந்த ஏரியா இதுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ அப்படி சொல்றோம். இப்போ சங்க காலத்திலேயே நீர்ப்பாயல் துறையில மிகப்பெரிய கலங்கரை விளக்கம், கடல்ல இருக்கக்கூடியவங்க வழி கண்டுபிடிக்கிறதுக்காக லைட் ஹவுஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழருடைய வணிக அறிவியல், தொழில்நுட்ப ஆற்றல், ஸோ இதெல்லாம் இதை பத்தி சொல்றதான் சரியா? இப்படி பெரும்பாணர் ஆற்றுப்படையில கடியலூர் ருத்ரங்கண்ணனார் நிறைய சொல்லியிருக்காரு. பட் இந்த லைட் ஹவுஸ் நம்மளுக்கு இந்த பல நாடுகள் இந்த ட்ரேடிங் இதை பற்றிலாம் நம்ம சொல்லலைன்னா பட்டினப்பாலை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்க. அது ரொம்ப முக்கியம், அப்போ பார்க்கலாம். சரி, இப்போ பெரும்பாலாற்றுப்படையில் என்ன பார்த்துருக்கோம்? கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பெரும்பாலாற்றுப்படையில் என்ன பாடியிருக்காரு? தொண்டைமான் இளந்திரையனை பற்றி பாடியிருக்காரு. தொண்டைமான் இளந்திரையனுடைய ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சி நகர், காஞ்சிபுரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் இருந்த லைட் ஹவுஸ் பற்றியும் நமக்கு இருந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பற்றியும், அடுத்த சயின்ஸ் நாலேஜ் அண்ட் தென் வணிக அறிவியல் அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? பாணாறு சமுதாய பாட்டுன்னு பார்த்துருக்கோம் சரியா? இது பார்த்துட்டோமா? அடுத்துங்க கூத்தராற்றுப்படை. இது நிறைய இருக்குண்ணே. கூத்தராற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னா கூத்தர்கள்
சரியா? கூற்றுக்கலை நடத்தக்கூடியவங்க அப்படி கூத்துக்கலை நடத்தக்கூடிய கூத்து நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, கூத்தர்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்க கூத்தர்கள் ஏற்கனவே பாடி பரிசு வாங்கி இருக்கக்கூடிய யார்கிட்ட, செங்கண்ணன் மாத்து வேல் நன்னன் செய் நன்னன் சரியா, நன்னன் கிட்ட பாடி பரிசு வாங்கின கூத்தர்கள் இன்னும் மற்ற கூத்தர்கள் என்ன பண்றாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அந்த கூத்தர்கள் வழி அனுப்புறது தான் கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். இதை பாடினவர் யாருங்க, இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். நன்னன் செய் நன்னனை பத்தி பாடினவர் யார் அப்படின்னு சொன்னாங்க, இந்த இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். சரி, நன்னன் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜவ்வாது மலை. எங்க ஜவ்வாது மலை பகுதி இருக்கு. ஸோ இவரை பத்தி ஒரு 583 பாடல்கள் பத்தி படிச்சிருக்கோம். இதுக்கு வேற பேர் கூத்தர் ஆற்றுப்படை, அதாவது மலைபடுகடாம்னு சொல்லுவோம். மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, கூத்தர் ஆற்றுப்படை. சரிங்க? ஸோ இதுல இருக்க பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு எங்க மலைபடுகடாம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, மலைக்கு யானையை உவமித்து மலையில் உண்டாகும் ஓசைகளை கடாம் என்று சிறப்பித்தமையால். அதான் என்ன சொல்றாங்க, இப்ப மலை இருக்கு இல்லையா, இந்த மலையை யானையாவே பார்த்திருக்காங்க. சரிங்க? மலைபடுகடாம் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது மலைக்கு யானையை உவமித்து. சரிங்க? இந்த மலை எப்படின்னா யானை படுத்திருக்க மாதிரி, கடாம்னா யானை. சரிங்க? கடாம்னா யானை. அந்த மலையோட உருவத்தை யானையோட உருவத்தோட ஒப்பிடுறாங்க. சரியா? கடாம்னா யானை, அதாவது ஒரு யானை படுத்திருக்கிறது போல இருக்கிற மலை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து அந்த மலையில வரக்கூடிய ஓசைகள், இங்க வந்து சிங்கம் புலி எல்லாம் உருமுல, அந்த மாதிரி இந்த யானையோட ஓசை அதே மாதிரி தான் இருக்கு. சரி, யானையோட ஓசை மாதிரி அதெல்லாம் இருக்கு. யானையோட உருவம் மாதிரி அந்த மலை இருக்கு, யானையோட ஓசை மாதிரி அங்கே வரக்கூடிய ஓசைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த யானைய என்ன பண்ணிருக்காங்க, கடாம்னா யானையா, யானைய மலைக்கு ஓமையா காட்டியிருக்காங்க. அதனால இதுக்கு பேர் என்னது, மலைபடு கடாம். சரிங்க? அடுத்து இதுலதான் இந்த 8ற்கு அடுத்த 9 என்பதற்கான எண்ணு பேர் தொண்டு அப்படிங்கிறத கூற்றாடு சொல்லலாம். அதை நம்ம சொல்லுவாங்க. இப்ப 80 அப்படின்னு சொல்லி 70 80 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 90ன்னு சொல்றோம்ல. அதாவது 8க்கு அடுத்த நம்பர் வந்து 9 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது, தொண்டு. அதாவது 10ஐ விட 1 குறைவுன்னு அர்த்தம். சரியா? தொண்டு அப்படிங்கிறது என்னது, முழுமை பெறாது அப்படின்னு சொல்றது. சரியா? 10ஐ விட 1 குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்க? எண்ணிற்கு அடுத்த, அதாவது 8ற்கு அடுத்த 9 என்பதற்கான எண்ணு பெயர் தொண்டு எனும் அச்சொல்லை எதுல இருந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் 100 இருக்கா, 100ல இருந்து கொஞ்சம் குறைவானது 90, 1000த்துல இருந்து குறைஞ்சு 900 அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரிங்களாங்க? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டிங் வந்து முன்னாடி சொல்லுவாங்களாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது 8ற்கு அடுத்த எண் வந்து 9ன்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு வந்து எப்படி சொல்லலாமா, தொண்டுன்னு சொல்லலாமா. சரிங்க? இதை கூத்தராற்றுப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தமிழரின் இசைக்கருவியான யாழின் உறுப்புகளை கூத்தராற்றுப்படையில காணலாம். யாழ் இருக்கு இல்லையா, யாழோடைய உறுப்புகள், யாழ்னு சொந்த வளைஞ்ச கம்பு, அதுல கம்பி கட்டி இருக்கிறது, தென் அதுல வந்து என்ன இருக்கும், ஸ்க்ரூ, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை பத்தி இதெல்லாம் எதுக்கு எது பயன்படுது, அந்த மாதிரி உறுப்புகளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, கூத்தராற்றுப்படையில இருக்கு. சரி, நமக்கு தேவைன்னா இதாங்க, இந்த யானை, இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்க வருமா. சரி, இந்த நன்னன் செய் நன்னன் இருக்கார் இல்லையா, யாருங்க, நன்னன் செய் நன்னன். சரியா? இந்த நன்னன் செய் நன்னன் இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒண்ணு பாக்குறீங்க. நன்னன் செய் நன்னனோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நன்னன் செய் நன்னன் சிறப்பு என்ன அப்படின்னா, எப்பொழுதும் கோட்டை வாயிலை திறந்து வைத்திருப்பவன். அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, வாயிற்காவலனின் கண்ணை போல எப்பொழுதும் கோட்டை வாயிலை திறந்து வைப்போம்னு சொல்லுவாங்க. சரிங்க? என்னன்னா, இப்போ இந்த வாயிற்காவல் கண்ணை போல, அதாவது கோட்டை வாசல்ல காவலுக்கு கூடிய ஒரு சோல்ஜர் இருப்பார் இல்லையா, அவர் எப்பவுமே கண்ணை திறந்து வச்சிருப்பாரு, இப்போ எதிரிகள் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவர் கோட்டை வாசலை இப்பவும் திறந்து வச்சிருப்பாராம். ஏன்னா வரக்கூடியவங்களுக்கு வாசல் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, வரக்கூடியவங்க வாசல் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து யாரும் திரும்ப போயிடக்கூடாதுல்ல. அதனால என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் கோட்டை வாசலை திறந்து வச்சிருப்பாரு. எது, வாயிற்காவலனின் கண்ணை போல, எப்போதும் வாயிற்காவல் கண்ணை திறந்து வச்சிருப்பாப்புல, அது மாதிரி கோட்டை வாசலை திறந்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் தான். சரியா? இது வந்து மலைபடு கடாம்ல இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசி சொல்றாரு.
நீங்க பெருங்கௌசிகனார்னு படிச்சுக்கோங்க போதும். சரிங்களா? சொல்லியிருப்பேன். இடையில ஒரு லைன் இருக்கு, நம்ம சொல்லாம விட்டுருவோம். நன்னன் பெண் கொலை புரிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்னங்க பெண் கொலை புரிந்தவன் அப்படின்னா, நன்னனுடைய கடிமரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமரம். ஓகேங்க, கடிமரம்ங்க மாமரம். கடிமரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஞாபகம் நினைக்கிறேன் 18 படிக்கும்போது 5ஆம் பத்துல யார செங்குட்டனை பத்தி படிச்சோம். ஞாபகம் இருக்குது இல்ல? ஓகே, அந்த 18 வந்து நம்ம கடிமரம்னா என்னன்னு சொல்லிப்போம். ஒரு மன்னருடைய காவல் மரம். ஸோ அந்த காவல் மரத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா அது மன்னனுக்கு தான் சொந்தம். சரிங்களா? இப்போ எங்க நம்ம நன்னன் மன்னனோட அரண்மனையில ஒரு கடிமரம் இருக்கு. அந்த கடிமரம் மாமரம். நன்னனுடைய கடிமரம் என்னங்க? மாமரம். இந்த மாமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழம் கீழே விழுது. அந்த மாம்பழம் உருண்டு போய் ஒரு சின்ன நீரோடையில விழுது. ஸோ அந்த நீரோடை என்ன பண்ணும்? ஒரு ஆறுல போய் கலந்துருச்சு. ஆறு ஒரு இடத்துல வாட்டர் ஃபால் விழுந்துட்டு இருக்கு, அருவியா. அந்த அருவியில ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பசியில அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? கடிமரம், மன்னனின் காவல் மரமான கடிமரத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுந்தா அது யாருக்கு? மன்னனுக்கு தான் சொந்தம் இல்லையா? இப்போ அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்டதுனால அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை. ஆனா அந்த பொண்ணு தெரியாம தான் சாப்பிட்டுச்சு. சரிங்க, மரத்துல இருந்து விழுந்து நீரோடை வழியா போய் ஆத்துல கலந்து அது அருவியில விழும்போது அந்த பொண்ணு தெரியாம சாப்பிட்டுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தது. அப்போ அவங்க அப்பாலாம் சொல்லியிருப்பாரு, என் பொண்ணோட இடைக்கு தங்க தர்றேன், 80 யானை தர்றேன்லாம் சொல்லுவாரு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண் கொலை புரிந்த பாவம் உடையவன் நன்னன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்னனை பத்தி, நன்னன் வந்து பெண் கொலை புரிந்தவர் அப்படின்னு சொல்லி அகநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அகநானூர்ல ஒரு பாடலையும் பெண் கொலை புரிந்த நன்னன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். சரிங்க, அதாவது அகநானூர்லயும் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு பெண்ணை கொலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தெரிஞ்சுப்போம், பெண் கொலை புரிந்த மன்னன் இந்த நன்னன். ஓகேவா? ஸோ இவரை பத்தி அகநானூர்ல இருக்கு. சரிங்க, அப்போ இதுல இருக்க பேசிக்கான விஷயங்கள்லாம் பாத்துறீங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின கூத்தர்கள் மற்ற கூத்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அந்த பாட்டை தான் நம்ம படிக்க போறோம். நல்ல பாடல் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கிறது. ஓகேவா? இந்த பாடம் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின கூத்தர்கள் இப்ப அடுத்து போகக்கூடிய கூத்தர்களுக்கு வழி சொல்றாங்க. எப்படி சொல்றான்னு பாப்பா? போற வழியில என்ன இருக்கும், நீங்க எப்படி போயிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரிவொள் இனர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலைநரலும் ஆறிப்படுகிற சிலம்படைந்து இருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோந்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே நும் இல் போல நிக்காது புக்கு கிளவிர் போல கேழாது கெழியி சேன்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்கண் பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். நல்ல பாட்டுங்க. சரி, என்ன சொல்லலாம்னு பாப்பா? இப்போ வந்து கூத்தர்கள் பார்த்து சொல்றாங்க, நீங்க இப்ப போற வழியில எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே அந்த நன்னனை பார்த்து பாடி பரிசு வாங்கின கூத்தர்கள் சொல்றாங்க, நீங்க போற வழி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்று அவன் அசையி, அன்று அப்படின்னு சொன்னா பகல். டே டைம்ல. சரிங்க, அன்று பகல் டைம்ல. அப்பப்போ அசையினா ஓய்வு எடுத்து, அசையினானது ஓய்வு, அசைவில்லாமல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? பகல் நேரத்துல ஓய்வு எடுத்து போங்க. அல் சேர்ந்து அல்கி, அல்னா இரவு, இரவுல தங்கி. சரிங்க, பகல் நேரத்துல அங்கங்க ஓய்வெடுத்து போங்க, இரவு நேரத்துல சேர்ந்து தங்குங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தங்க. ஏன்னா நீங்க மலைப்பகுதி வழியா போறீங்க, அப்ப என்ன பண்ணுங்க? போகும்போது ரெஸ்ட் எடுத்து போங்க பகல்ல. இரவு டைம், நைட் டைம்ல என்ன பண்ணுங்க? சேர்ந்து அல்கி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்கிட்டு போங்க. கன்று எரிவோள் இனர் கடும்போடு மலைந்து, கடும்புனா சுற்றம். சுற்றம்னா என்ன? கூட போயிருக்காங்கல்ல நிறைய பேர், சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து போவாங்க, அந்த சுற்றம். சரியா? கூட வந்தவங்க. கன்று எரி ஒள் இனர், எரி ஒள்ளுன்னா என்ன? நெருப்பு எரியிற மாதிரி ஒரு பூ. என்ன பூங்க அப்படின்னா செங்காந்தல் பூ. செங்காந்தல் பூ பார்த்துக்கலாம், நல்லா சிகப்பு கலர்ல தீ ஜுவாலைகள் மாதிரி இருக்கும் இல்லையா? தீ ஜுவாலைகள் மாதிரி இருக்கக்கூடியது இல்லையா? அந்த செங்காந்தல் மலரை அதை நீங்க போற வழியில பகல் நேரத்துல தங்கி ஓய்வு எடுத்து போங்க, இரவு நேரத்துல ஒன்னா தங்கிட்டு போங்க. போற வழியில என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சுன்னா அதை சூடிக்குவாங்க. சொந்தக்காரங்களாம் சேர்ந்து சுற்றத்தோட சேர்ந்து கடும்போடு மலைந்து எரிவோள், அதாவது தீ எரியிற மாதிரி இருக்கக்கூடிய செங்காந்தல் மலரை சுற்றம் கூட போயிருக்க எல்லாரும் சேர்ந்து சூடிக்குவாங்க. மலைந்துன்னா சூடி. சரிங்க, சேர்ந்த செயலை செப்பம் போகி, இதுக்கு அப்படியே போனீங்க அப்படின்னா சிகப்பு கலர் பூ பூக்கக்கூடிய செண்பக காடுகள் இருக்கும், அதை தாண்டி போங்க. தாண்டி போனீங்கன்னா அலங்கு களை நரலும், களைனா மூங்கில், மூங்கில்
ஆரிப்படுகர் சிலம்பு. சிலம்புனா நிலம். தாண்டி போனீங்கன்னா நீங்க போங்க, பகல் நேரத்துல தங்கிட்டு போங்க, ஓய்வு எடுத்து போங்க, இரவு நேரத்துல ஒன்னா சேர்ந்து தங்கிட்டு போங்க. போற வழியில அது செங்காந்தல் பூ, நெருப்பு வடிவத்தில் இருக்கிற செங்காந்தல் மலர் இருக்கும், அதை பறிச்சு சொந்தத்தோட எல்லாரும் சூடிட்டு போங்க. சரியா? போகும்போது அங்க சிவப்பு மலர்களுடைய மரங்கள் இருக்கும், அதை கடந்து போனீங்கன்னா களைனா மூங்கில் நரலும். நரலும்னா ஒலி எழுப்பும். மூங்கில்கள் ஒன்னோட ஒண்ணு உரசும் போது சவுண்ட் வரும் இல்லைங்க, அப்படி மூங்கில்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி ஒலி எழுப்பக்கூடிய ஆரிப்படுகர் சிலம்பு, அதாவது பள்ளமான நிலம் இருக்கும், சரிவான நிலம். சரிங்களா? அந்த சரிவான நிலத்தை தாண்டி போங்க. அந்த சொல்லியிருக்கோம் ஒலி எழுப்பக்கூடிய. சரிங்க? ஆரிப்படுகர்னா பள்ளமான. ஓகேவாங்க? சார் என்ன சொல்றாங்க, மூங்கில்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி ஒலி எழுப்பக்கூடிய அந்த பள்ளமான பகுதியை கடந்து போனீங்கன்னா பாக்கம் எய்தி, அடுத்த ஊர், பாக்கம்ங்கிறது ஊரு, அடுத்து ஒரு ஊரை போய் அடைவீங்க. இதுதான் இந்த நன்னனுடைய ஊர். சரிங்க? ஸோ போவீங்க, பகல் நேரத்துல ஒன்னா ரெஸ்ட் எடுத்து போறீங்க, இரவு நேரத்துல ஒன்னா சேர்ந்து தங்கிட்டு போறீங்க. போகும்போது அந்த செங்காந்தல் மலரை சூடிட்டு போவீங்க. அடுத்து சிகப்பு மலர்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தாண்டி போறீங்க. போகும்போது மூங்கில்கள் ஒலி எழுப்பக்கூடிய, மூங்கில்கள் ஒன்னோட ஒன்றை உரசி ஒலி எழுப்பக்கூடிய அந்த இரக்கமான சரிவான நிலம், சிலம்பை தாண்டி போறீங்க. போனா பாக்கம் எய்தி, அங்க என்ன இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு வந்துட்டீங்க. இதுதான் நன்னனோட ஊர். அந்த ஊர்ல உங்களை பார்த்து யாராவது யார் நீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? புத்தர்கள்ட்ட சொல்றாங்க, அந்த ஊர்ல யாராவது உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, நோனா செருவின் வலம்படு நோந்தாள் மான விரல்வேல் வைரியம் எண்ணினே. சரிங்க? நோனா செருவின், அதாவது போர்ல தோக்காத, போரில் தோல்வி அடையாத. செருனானது போர். சரிங்களா? போர். போரில் தோல்வியே அடையாத ஒரு வலிமையான தோள்களை உடைய தன்மான மிக்க வேல். வேலிர்னா வேளிர், வேளிரான, வேளிர்குல மன்னனான யாரு? வேளிர்னா குறுநில மன்னன், சீஃப் டைம்ஸ் இருப்பாங்க. ஸோ வேளிர்குல மன்னனான நன்னன். நன்னனுடைய வைரியம்னு சொல்லுங்க. வைரியம்னு என்ன? கூத்தர்கள். சரிங்க? கூத்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுங்க, உங்க ஊர், அந்த ஊருக்குள்ள போனீங்க இல்லையா, அந்த இவ்வளவு நிலப்பகுதியை தாண்டி போகும்போது அந்த ஊர்ல உங்ககிட்ட யாராவது நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணுமா, இது வரைக்கும் ஊர்ல தோல்வியே அடையாத ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய வேளிர்குல மன்னனான நன்னனுடைய வைரியம். வைரியம்னா என்னது? கூத்தர்கள். நாங்க நன்னனுடைய கூத்தர்கள் சொல்லுங்க. சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும் அப்படின்னா, அப்படி சொல்றாங்க பாருங்க, சொல்லிட்டு போங்க. அந்த அரண்மனை இருக்கா, அந்த அரண்மனைக்கு போனீங்கன்னா நும் இல் போல நில்லாத புக்கு. நும் இல், இல்லைன்னா என்ன? இல்லம். உங்களுடைய வீடு மாதிரி நீங்க நிக்காம உள்ள போகலாம். சரிங்க? நீங்க சொல்லிட்டு போறீங்க, யாராவது கேட்டாங்கன்னா நாங்க நன்னனோட கூத்தர்கள்ங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க சொந்த வீடு மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நிக்காம உள்ள போகலாம். நும்யில் போல நில்லாது புக்கு. கிழவீர் போல கேளாது கிழகி சேன்புலம்பு அகல இனிய கூறி. சேன்புலம்புன்னு என்ன? நீங்க பட்ட துன்பங்கள், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்களா, நடந்து இந்த கஷ்டம்லாம் போற மாதிரி உங்கள்கிட்ட எல்லாரும் இனிய கூறி எல்லாரும் நல்லபடியா பேசுவாங்க. கிழவீர் போல கேளாது கிளி, இது வரைக்கும் நீங்க கேட்காதது போல உங்கள்கிட்ட எல்லாரும் நல்லபடியா பேசுவாங்க. இது வரைக்கும் இப்படி யாரும் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அரண்மனையில் எல்லாரும் உங்கள்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க. சேட்புலம்பு அகல இனிய கூறி, உங்களுடைய துன்பங்கள்லாம் தீர, இவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பீங்க இல்லையா, இந்த கஷ்டம்லாம் தீர்ற மாதிரி உங்ககிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. பேசிட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னா, பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். சரிங்க? பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். பருவுக்குறை, பருவுனா நல்ல பருத்த இறைச்சி. சரி, பருத்த. ஓகேவாங்க? பருவுக்கண்ணா என்னது? நல்ல பருத்த. பருத்த அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு வந்து இது இறைச்சி இருக்குல்ல, ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி நல்ல கொழு கொழுன்னு பருத்து இருக்கக்கூடிய விலங்கோட இறைச்சிய, அதான் பருவுக்குறை பொழிந்த, ஒரு நல்ல பருத்து நல்ல கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய விலங்கோட இறைச்சிய நெய்க்கண் வேவையோடு, அதாவது எண்ணெயில வறுத்து கொடுப்பாங்களாம். சரிங்க? எண்ணெயில வந்து வறுத்து கொடுப்பாங்க. நெய் அப்படிங்கிறது பசு நெய்யும் சொல்றாங்க. பொதுவா எண்ணெய் அப்படிங்கிறதோட எண்ணெய் தான் நெய்யா இருந்துச்சு முன்னாடி. சரிங்களா? முன்னாடி வந்து நம்ம ஆயில் வந்து இப்ப எண்ணெய்ன்னு சொல்றோம்ல, அது அப்படி கிடையாது. ஆயில தான் நெய்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட ஒரு பழமொழி கேள்விப்பட்டு போல, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு. ஆனைன்னா என்ன? பசுமாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய நெய். இதை சாப்பிட்டு நமக்கு வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னா பூ நெய், பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் என்னது? தேன். இதை தேடி போக வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் போட்டு அடுத்து தேன் சாப்பிடுவோம்லங்க, இதைத்தான் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்ங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு பொருள்ல இருந்து எடுக்கக்கூடிய லிக்விட். சரிங்களாங்க? இப்போ பசுல இருந்து எடுத்தா நெய், தேன் பூவுல இருந்து எடுத்தா பூ நெய், எள்ளுல இருந்து எடுக்கிறது எள் நெய். ஸோ அந்த எள் நெய் தான் காமனா என்னன்னு மாறிடுச்சுன்னு ஒரு கதை சொல்றாங்க. சரி,
பொதுவாக நெய்ங்கிற வார்த்தை வந்து ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவோம், எண்ணெய்ங்கிறதுக்கு தான் நம்ம நெய்யின்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அப்போ ஆயில்ல வறுத்த, நெய்யில வறுத்த, நல்ல கொழுகுழுன்னு பருத்து இருந்தக்கூடிய விலங்குடைய இறைச்சியை எண்ணெயில வறுத்து கொடுக்குறாங்க. குருவுக்கண், இரடினா திணை அரிசி சோறு, திணை பொம்மல்னா சோறு, குருவுனா இடித்து. சரியா? திணையை இடிச்சு சோறா பொங்கி கொடுப்பாங்க. சரியா? திணை அரிசி இருக்கு இல்லையா, திணை அரிசியை இடிச்சு சோறா பொங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு எண்ணெயில வறுத்த இறைச்சியும் கொடுக்குறாங்க. சரிங்க? ஸோ இதெல்லாம் எங்க கிடைக்கும்? உங்களுக்கு நன்னனோட அரண்மனைக்கு போனா கிடைக்கும். ஓகேவா? அப்ப நன்னனோட அரண்மனைக்கு இங்க எப்படி போகலாம்? பகல் நேரத்துல தங்கி போங்க, ஓய்வு எடுத்து போங்க, இரவு நேரத்துல ஒன்னா சேர்ந்து தங்கிட்டு போங்க. போகும்போது காந்தல் மலர் இருக்கும், செங்காந்தல் மலர் எடுத்து சூடிட்டு போங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு பள்ளமான நிலப்பகுதி வரும், கலைநரலும், அதாவது மூங்கில் ஒளி எழுப்பக்கூடிய அந்த ஒரு பள்ளமான நிலம். அதை தாண்டி போனீங்கன்னா ஊர் வந்துடும். ஊர்ல யாராவது உங்களை பார்த்து கேட்டா, இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காத ஒரு சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய நன்னனின் கூத்தர்கள்னு சொல்லுங்க, சொன்னா உங்களை அனுப்பிடுவாங்க. உங்க வீடு மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம், நிக்காம உள்ள போகலாம் தயங்காம. அங்க போனா உங்களோட கஷ்டம் தீர்ற மாதிரி நல்லபடியா எல்லாரும் பேசுவாங்க. போனா உங்களுக்கு நெய்யில, அதாவது எண்ணெயில வறுத்த இறைச்சியும் அடுத்து திணையரிசியை இடிச்சு சோறு பொங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? ஸோ இந்த பாடல் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த நன்னனை பத்தி தான் நமக்கு இங்க மட்டும் இல்ல, அகநானூர்ல இருக்கு. இவர் வந்து பெண் கொலை புரிந்த பாவமுடையவர் அப்படின்னு சொல்றது இதுல தான் இருக்கு. இந்த அகநானூர்ல ஒரு பாடல் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? பெரும்பாணர் ஆற்றுப்படை. சரிங்க? அதுக்கப்புறம் கூத்தர் ஆற்றுப்படை. இந்த 2 நூல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரி, உங்களுக்கு கிளாஸ் இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த நேற்று கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஔவையார் வந்து யாருக்கு, அதியமானுக்காக யார்கிட்ட தூது போனாங்க அப்படின்னு பார்த்தோம். தொண்டைமான் கிட்ட இல்லையா? படிச்ச கதை தான். ஸோ நேற்று கேட்டு வந்தோம். அதியமான் வந்து சரி, அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமான் கிட்ட தான் தூது போயிருப்பாங்க. அந்த கதையை நேற்று வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.